அண்ணன் உதயநிதி அவர்களையும் நமது முதலமைச்சர் வந்து நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். எங்கள் கோரிக்கை அவங்க காதுக்கு போனால் மட்டும்தான், அவங்க கவனத்துக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற போகிறோம். ஆனால் இந்த அதிகாரிகள் எங்களுடைய உண்மையான உழைப்போ எங்களுடைய கஷ்டத்தையோ எடுத்துகிட்டு கூட போக மாட்டாங்க. மின்சார பணி செய்யும்போது ஒப்பந்த தொழில்நுட்பம் 300 பேர் கரண்ட் ஷாக் அடித்து இறந்துருக்காங்க, கை கால் இழந்திருக்காங்க, உடல் உறுப்பு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நிதியும் கொடுக்கவில்லை. காரணம் என்னன்னா, அவங்க ஒப்பந்தத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகள் ஒரு பொய்யான தகவலை கொடுத்துட்டு தப்பிச்சிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் உண்மையாக கட்டிக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறணும்னா மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் கவனத்தில் திருப்பி பார்க்கணும். அதுக்காக தான் நாங்கள் குளத்தூருக்கு வந்தோம். இப்போது நாங்கள் வந்து உள்ளே இருக்கோம். எங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தேர்வாக கேங் வரணும்னு சொல்லிட்டு வாரியம் நினைக்குது. அவங்களுக்கும் போராட்டம். ஆனால் உண்மையாக உழைச்சி இன்றைக்கி இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்காலம் நல்லது நினைக்கிற இந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு வேலை கொடுத்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து வேலை கொடுக்கணும். அதுக்கு மேலே அவங்க வந்து எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செஞ்சு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் அண்ணன் உதயநிதி அண்ணா அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் காத்திருப்பு போராட்டம் செஞ்சு வந்திருக்கேன். அவங்க செய்வாங்கன்னு நம்புகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக கொண்டு இந்த சங்கத்தில் நிறைவேறாவிட்டால் என்ன மாதிரியான அந்த போராட்டம் சார், இந்த கோரிக்கை நிறைவேறணும்னா காலவரத்தில் செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கும் சார். நாங்கள் எந்தெந்த இடம்